வணக்கம். நாளைக்கு 19 பௌர்ணமி. ஆவணி மாதம் பிறந்து 2வது நாள் வந்துடுது. 3வது நாள் நாளைக்கு முக்கியமான பௌர்ணமிமா. அதை நீங்கள் தவறவே விடாதீங்க. புரியுதுங்களா? கோயிலுக்கு போயிட்டு நமக்கு நிறைய கடன் பிரச்சனை இருக்குது பார்த்தீங்களா? அந்த கடன் பிரச்சனைலாம் இந்த பௌர்ணமியில் நம்ம தீர்க்கணுன்னா மாவிளக்கு போடுங்க. மாவிளக்கு போட்டு நம்ம வேண்டுதல் அதில் வச்சோன்னு வச்சிங்களேன், கண்டிப்பாக நமக்கு கடன் தீரும். சரிங்களா? கடன் பிரச்சனை தீரணுன்னா இந்த மாவிளக்கு பூஜை கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பலன் கிடைக்கும். சரிங்களா? அப்போல்லாம் மறுநாள் ஆவணி ஆவிட்டோம். நமக்கு கடன் பிரச்சனை மட்டும் நம்ம சொல்ல முடியாது இல்லையா? நம்ம வீட்டில் எவ்வளோ கஷ்டங்க இருக்குது. அந்த கஷ்டங்கள்லாம் அந்த பௌர்ணமி நாளில் அம்மா நல்ல ஒரு சாந்தமாகவும் நம்ம வேண்டுதலை நிறைவேற்றுற மாதிரி இருப்பாள் பௌர்ணமியில் தாய். அந்த நேரத்தில் அந்த மாவிளக்கு பூஜையை போட்டு நம்ம வேண்டுதலை நமக்கு என்ன கோரிக்கையோ அத்தனையும் நம்ம வைக்கலாம். கோயிலில் போங்க. கோயிலில் போயிட்டு மாவிளக்கு போட்டு நெய் ஊற்றி விளக்கேற்றி எல்லா கோரிக்கையும் அதில் வைங்க. சரிங்களா? அதில் வச்சு நீங்கள் வேண்டுதலை நிறைவேற்றிங்க. அதுக்கு அடுத்த நாள் 19 காயத்ரி ஜபம். அன்றைக்கி அயகிரிவர் இருக்கார் இல்லை, பிள்ளைங்க படிக்கலைன்னு கேட்டுருந்தாங்க. அந்த அயகிரிவருக்கு போயிட்டு ஒரு ஏலக்காய் மாலை, அந்த ஆஞ்சநேயர் கோயிலோ இல்லை பெருமாள் கோயிலோ அங்கே அயகிரிவர் இருப்பார். அங்கே வெளியே விற்கும் வெத்தலை மாலை எல்லாமே விற்கும், துளசி மாலை எல்லாம் விற்கும். அந்த இடத்துல ஏலக்காய் மாலை அயகிரிவருக்கு வாங்குங்க. ஏன்னா படிப்புக்கு சிறப்பு அவர். அதனால் நான் மறுநாள் அது காயத்ரி ஜபம் சொல்கிற நாள். அதில் ஏலக்காய் மாலை வாங்கி சாத்தி அந்த புள்ள பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணிக்கிட்டு வாங்க. அந்த புள்ள நல்லா சிறப்பாக நல்லா படித்து நல்ல மார்க் எடுத்து நல்லபடியாக ஒரு பெரிய படிப்பு படிக்க தந்தாலும் படித்து வெளியே காலேஜுக்கு போக தந்தாலும் நல்ல மார்க் எடுப்பாங்க. புரியுதுங்களா? அயகிரிவரை நாளைக்கு கண்டிப்பாக இந்த நாளை தவறவே விடாதீங்க. வருஷத்தில் ஒரு நாள் தான். சரிங்களா? அந்த ஆவணி மாதத்தில் வர இந்த காயத்ரி மந்திரத்தை சொல்லக்கூடிய நாள். இதுக்கு அந்த அயகிரிவருடைய அந்த மந்திரத்தை நான் ஸ்லோகத்தை அதில் கொடுக்குறேன் நான். சரிங்களா? அதை பார்த்து அந்த குழந்தைய படிக்க சொல்லுங்கள். படித்து இதை நீங்கள் இந்த பலனை அடையுமாறு மிக தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். இதை விடவே விடாதீங்க. குழந்தைக்கு நீங்கள் கேட்டுருந்தீங்க இந்த மாதிரின்னு சொல்லிவிட்டு, புள்ள படிக்கலை, எனக்கு என்னம்மா பண்ணலான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதுக்கு ஏதாவது சொல்லுங்கம்மா, என்ன பாடல் படிக்கணும்னு கூட கேட்டிருந்தீங்க. அதுக்கு இதை சொன்னேன். வீட்டில் கஷ்டங்க, நமக்கு நிறைய பிரச்சனைங்க இருக்குது, கஷ்டங்க இருக்குதுன்றதுக்கு இந்த மாவிளக்கு பூஜையில் இந்த பௌர்ணமி நாளில் நீங்கள் அப்படி போக முடியலன்னு வச்சிங்களேன், வீட்டில் இருந்தே நீங்கள் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? வீட்டில் அதே மாவிளக்கை போட்டு அந்த பௌர்ணமி பூஜையை நீங்கள் வீட்டில் பண்ணுங்க அம்மாளுக்கு. சரிங்களா? ஏதாவது உங்கள் கையில் கிடைச்ச ஒரு பழம் இல்லை ஒரு ஸ்வீட்டு உங்களால் முடிஞ்சது செஞ்சு வச்சு அம்மாலாண்ட அந்த கோரிக்கையை வைங்க. கண்டிப்பாக நிறைவேறும். சரிங்களா? இது நீங்கள் பயனடைமாறு நான் கேட்டுக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய சேனலில் திருத்தணிக்கைன்னு மாற்றிருக்கேன், அதை நீங்கள் பாருங்கள். சரிங்களா? ஓகே, தேங்க்யூம்மா.